ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதினா ரைஸ் தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒரு கட்டு புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகா, 8 பல் பூண்டு, உங்களுக்கு மிளகு வேணும்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா தண்ணி போட்டு மிக்சியில் விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் நாம் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன், அது நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிய விடுங்க. இதோட கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை ஒரு கொத்து, இதையும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுட்டு அரைச்சி வச்ச விழுதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா கிளறி விடுங்க. தண்ணி இல்லாமல் அந்த பதம் வர வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பதம் வரும்போது நீங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணும்போது கூடுதல் டேஸ்ட் கொடுக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரைஸு சூடாக இருந்தாலும் சரி, ஆறினதாக இருந்தாலும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க கடாயை. வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த வேர்க்கடலை இதில் ரொம்பவே நல்லதுங்க, சத்தானது வேர்க்கடலை ஆட் பண்ணும்போது. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம டிஃபன் பாக்ஸில் லஞ்சுக்கும் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இதோடு கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.